Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு சிம்பிளான ஒரு டேஸ்டான ஒரு நான்வெஜ் மெனு தான் பார்க்க போறோம். ஈரல் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஈரல் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சள், அப்புறம் மிளகும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகும் ஜீரகமும் வந்துட்டு உங்களுக்கு பவுடராக நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து இதை மிக்சியில் தான் போட்டு பவுடராக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஈரல் வேக வைக்கும்போது உப்பு போட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஆட் பண்ணலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் எப்படி கிண்டி விட்டுட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் வந்து இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணிட்டுருங்க. இப்போ இந்த இஞ்சி வெள்ளைப்பூடோட பச்சை வாசனை நல்லா போய் வெங்காயத்தோடு நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகும் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தேன்ல அதை வந்து இப்படி நுணுக்கி வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் மிளகும் ஜீரகமும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 மிளகு வந்து எடுத்தேன். கொஞ்சம் ஜீரகம் வந்து எடுத்து 2 நுணுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வந்து மிளகா ஆட் பண்ணி செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் இப்படி சேர்ந்த உடனே இப்போ நம்ம ஈரல் வந்து இதில் போட்டுடலாம். நான் அவிக்கும் போதே வந்து உப்பு போட்டேன். நீங்கள் இதனால் மறந்துடாதீங்க, முன்னாடியே போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. 10 நிமிஷம் கூட ஆகாது. கன்சீவாக இருக்கவங்கலாம் இது தாராளமாக சாப்பிட்லாங்க.
உங்களுக்கு வந்து இரத்த சோகை வந்து வராமல் இது வந்து தடுக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஈரல் அவிச்சிட்டோம் பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கறி மாதிரி ஈரல் வந்து வேக லேட் ஆகாது பார்த்தீங்களா, குயிக்காக ரெடி ஆகிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் வச்சு இப்படி கிளறி விட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான ஈரல் பெப்பர் ஃப்ரை நம்ம வந்து செஞ்சிட்டோம் ரொம்ப சீக்கிரமாகவே. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.